இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 10:14. மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எதையும் யோசிக்காமல் பயன் இல்லாத வார்த்தையை அதிகமாக பேசுகிறதும், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு உறுதியோடு பேசுகிறதும் மூடத்தனம் தான். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுதுன்னு தேவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. மூடத்தனம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, தன்னைத்தானே உயர்த்தி பெருமை பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மூடத்தனம் அதிகமாக இருக்கும். இந்த மூடத்தனத்தில் பாதிக்கப்படுறது இவங்க மட்டும் இல்லை, இவங்கள சார்ந்து சுற்றி இருக்கிறவங்களும் தான். சில பேர் ஈகோனால் முட்டாள்தனமாக இருப்பாங்க. அவங்க செஞ்சது சரியானது இல்லை, தவறானதுன்னு மற்றவங்க யாராச்சும் நிரூபித்தா கூட அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க பக்கம்தான் சரி இருக்குன்னு நம்மளை ஒத்துக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆர்கியூவும் பண்ணுவாங்க. இப்படி அர்த்தம் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணுறதுனால அவங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு இருக்காது, அவங்களுக்கும் மதிப்பு இருக்காது. ஒருத்தவங்க நம்மளோட தப்பை சுட்டி காமிக்கும்போது அந்த தருணத்தை பயன்படுத்திக்கிறணும். இதை விட நல்ல சமயம் நமக்கு கிடைக்காதுன்னு உணர்ந்து எங்கே தப்பு பண்ணுறோம்னு சிந்திச்சு திருந்த பார்க்கணுமே தவிர, ஈகோனால் வேணும்னேவும் உணராமல் இருக்கும்போது முட்டாள்தனமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம். அப்போது அதிகமாக பேசுகிறது ஞானம் இல்லை, அர்த்தத்தோடு பேசுகிறது தான் ஞானம். ஆமேன்.